So ஏகாட்ச், இப்போ ஏக ஏவ அச்சு, ஒரே ஒரு அச்சு தான் இருக்கு. ஓகே, இப்போ எக்ஸாம்பிளே கொடுத்துருக்கா. பிரகிருஹியமா, பிரகிருஹியம்னா என்ன? வாட் இஸ் பிரகிருஹியம்? whenever there is a pragrihiyam, it will be என்ன சொல்லியிருக்கோம், பிரகிருதி பாவா வரும். ஓகே, பிரகிருதியம் will be பிரகிருதி பாவா. மத்த நீங்க இது ரெக்கார்டிங் ஸ்டார்ட் பண்ணேடா? பண்ணிட்டேனேமா. I think I started. இல்ல நடுவுல ஸ்டாப் பண்ணேடா, அதனால கேட்டேன். That's why I thought I had started. One minute. Yeah, I've started. Yeah. Thanks. Yeah, because so ஒரே ஒரு அச்சு, ஈ இந்திரா, why it is used, அதாவது ஒரே ஒரு அச்சா இருந்ததுன்னா அது வந்து அ ஆ இ, அதாவது இட்ஸ் நாட் அ பகுபிரீஹி, ஜஸ்ட் இட் இஸ் an ஏகாச். ஆனா அதுல என்ன சொல்றா, ஏகாச் அனாங்குங்கிறா. அனாங்குனா என்னது, ந ஆங். இப்ப ஆங்குன்னு ஒண்ணு இருக்கு நம்மளுக்கு, ஆணு ஒண்ணு இருக்கு, ஆங்குன்னு ஒண்ணு இருக்கு. ஓகே, இப்ப ஆங் அப்படிங்கிறது தான் நம்மளுக்கு வந்து உபசர்க்கமா வருது. உபசர்க்கமா அது தாத்துவோட வரும்போது அது ஆங்கு தான். ஓகே, ஆ வந்து வருது, ஆங்கு வருது. இப்போ அந்த ஏகாச், அப்போ ஆங்கிறதும் ஏகாச் தானே. ஆ இஸ் ஆல்சோ ஏகாச். என்னதான் ஆங்கா இருந்தாலும் நகாரா will go away, then it will become ஆ. But that ஆ will not be nipata. Okay, that ஆ will not be nipata. இந்த இடத்துல we have to think of it. So அதுதான் நம்ம இப்ப ஈ இந்திரஹ, ஊ உமேஷஹ. இப்போ இந்த ஈயும் ஊவும் எங்க இருக்கு அப்படின்னா, they both are there in சாதிகணம். Okay, their meanings are like விஸ்மய, ஈ இந்திர, ஈ இந்திர அப்படின்னா it is a matter of surprise. நம்ம சொல்லுவோம் இல்லையா, ஓ நீயா அப்படின்னு ஒரு சர்ப்ரைஸா சொல்ற மாதிரி. ஈ இந்திர அப்படின்னு, ஊ உமேஷ அப்படின்னா அது வந்து that is only emphasizing on the surprise element. நம்ம ஆச்சரியமா சொல்லறத வந்து ஈ இந்திர அப்படின்னு சொல்றதும் அது see that is a way. So அப்ப இந்த பிரகிருஹிய சஞ்ஞா வந்துடுது. Both of them, ஈ இந்திர and ஊ umesha, they are found in chadigana. Actually they both are in chadigana. But what happened, what we say, luta pragrihya achi nityam. என்னது நித்தியம்? முன்னாடி நம்ம பார்த்தோம், ஈ து தே தோ ஹோ அப்படின்னு எல்லாம் சூத்திரம் பார்த்தோம், ஞாபகம் இருக்கா? அதெல்லாம் த்விவச்சனம் பிரகிருஹ்யம் மேலேயே இருக்கு பாருங்க, மேலேயே பாருங்க சூத்திரத்தை. ப்ளுத பிரகிருஹ்யா அச்சி நித்யம் 6.1.125. and what is பிரகிருஹ்யம்? ப்ளுதாக்கு என்ன சொல்லிட்டார் அவர் முன்னாடி? தூரா தூரேச்ச தூதேச்ச அப்படின்னு சொல்லிட்டார். தூரா சம்போதனேச்ச வாக்கிய செட்டேஹே ப்ளுதோவா அப்படின்ட்டார். ப்ளுதனா என்னன்னு. அப்புறம் ப்ளுத பிரகிருஹ்யா அச்சி நித்யம், that is 6.1.125. that also says பிரகிருஹ்யமா இருந்ததுன்னா it is a நித்தியம், it will be a prakriti bhava. These are all prakriti bhava. அப்ப பிரகிருஹ்யம்னா என்ன? for that only he said ஈ து தே தந்தம் த்விவச்சனம், த்விவச்சனமா இருந்தால் அது பிரகிருஹ்யம். சோ ஹரி ஏதோ இதெல்லாம் நம்ம பார்த்துட்டோம். I hope you remember it. அதே மாதிரி அதசோ மாத், அந்த அசோ சப்தத்துல அமு அமி இதெல்லாம் வர்றது வந்து அது வந்து நமக்கு that is also a பிரகிருஹ்யம். அடுத்தது சாதையக அசத்துவே. அப்ப சாதையக சாதி கணத்துல இருக்கிறது. கணாஸ், there are so many ganas, பிராதி கணா சாதி கணான்னு. ஓகே, நிறைய கணாஸ் இருக்கு. அதுல வந்து நம்ம அதுக்கு சகந்துவாதி கணான்னு கூட பார்த்தோம் ஒரு தடவை சவர்ண தீர்க்க சந்தி பண்ணும்போது.
சோ கணாஸ் இருக்கு. அந்த மாதிரி அந்த கணால வந்து சாதயக எல்லாமே அசத்துவம். ஓகே, பிராதயகமும் ஏதே அப்பி ததா, அதுவுமே நிப்பாத்தாக தாங்க. ஆனா நிப்பாத்தத்துல ஏகாச்சு அனாங். அப்போ இந்த நிப்பாத்தத்துல எல்லாமே ஆங் இல்லாத ஒரு இதுனா அதெல்லாமே இந்திர உமேஷ, அதுதான் அதுக்கு வந்து எக்ஸாம்பிளா கொடுத்துருக்கேன். ஓகே, சோ த பிரகிருதிய சன்யா படி பிகாஸ் that becomes, அதனால என்ன ஆயிடுறது, இப்ப இந்திர ஏகாச் நியாயமா இதை சந்தி பண்ணா எப்படி வரும்? Come on, am I audible? ஈந்திர வரணும். ஈந்திரன்னு வந்துடும். இங்க சவர்ண தீர்க்க சந்தி வரணும். ஆமா, ஆனா இது ஏகாச் பாருங்க, அதுதான் இங்க புரிஞ்சுக்க வேண்டியது. ஏகாச் நிப்பாத்தகன்னு சொல்லிட்டார். ஓகே, ஏகாச் ஒரே ஒரு அச்சு தான் இருக்கு. அதே மாதிரி உமேஷகல என்ன வரணும்? ஊகாரம், தீர்க்க ஊகாரம் வரணும். பட் ஏக அச்சு வந்ததுனால இட் பிகம்ஸ் அ பிரகிருத்தியம் and it is a nippata. அதனால that is also பிரகிருதி பாவத்தை தான் வரும். சந்தி will not take place there. புரிஞ்சுதாமா இந்த சூத்திரம்? அப்ப வெறும் இந்திரகான் மட்டும்தான் எழுதணுமாஜி? அப்படிதான் வரணும். ஆமா ஆமா ஆமா, இந்திரகா தான். அதே மாதிரி உமேஷ வேற ஒரு சந்தி பண்ண முடியாது. ஒண்ணும் பண்ணக்கூடாது. ஓகே ஓகே மாதா, நீங்க நிப்பாத்தான்னா ஒரு மீனிங் சொன்னீங்க மாதா. நிப்பாத்தானா இப்படி அத்ரவ்யார்த்த அதே போட்டுருக்காங்க. இந்த நிப்பாத்தாக்கு ஆமா, அது அந்த முந்தின இதுல போட்டிருக்கு. அத்ரவ்யார்த்த சாதயக நிப்பாதாக ஸ்யுஹு. மேபி ஸ்யுஹுனா உங்களுக்கு விதிலிங் தானே. ஆமா, ஸ்யுஹு. So they might be nipatas if they are adravyaarthan chadayah. இந்த சாதி கணத்துல அத்ரவ்யார்த்தமா இருக்கிற சாதி கணால இருக்கிற வேர்ட்ஸ் எல்லாம், இப்ப there are so many words in சாதி கணம். இப்ப சாதி கணால இப்போ நான் வந்து actually I thought I should keep it ready. I forgot actually. அதை எடுத்து வச்சுக்கணும்னே நினைச்சேன். அதாவது இந்த சாதி கணால there are many words. அதுல வந்து பசுங்கிறதும் ஒரு சாதையா, அந்த வேர்டை மட்டும் நோட் பண்ணி வச்சிருந்தேன். சாதையால ஏன்னா அவர் என்ன அழகா அந்த சூத்திரத்துல பாணினி வந்து அத்ரவ்யார்த்தா சாதையக. பாணினி வந்து என்னதான் சூத்திரம் எழுதிட்டு போனாலும் அத வந்து பதஞ்சலியோட மகாபாஷ்யம் பட்சார் சொல்லுவார். அகம் கிமப்பி நான் அகம் கிமப்பி நான் வதாமி சர்வே பாணினி சூத்திர இதி கிருத்வா பதஞ்சலி மகாபாஷ்யேன உக்தம். அவர் மகாபாஷ்யம் எழுதலைன்னா நம்ம எல்லாருக்கும் இந்த சூத்திரத்தோட அர்த்தம் தெரிஞ்சிருக்காங்க. சோ வார்த்திகக்காரா நடுவுல வார்த்திகம் போட்டுட்டு போயிட்டார். ஆனா மகாபாஷ்யம் வந்து அவர் எழுதினதுனால ஒவ்வொன்றுக்கும் அந்த விற்பி நம்ம கொடுக்குறோம் பாருங்க கீழே. அந்த விற்பியே மகாபாஷ்யத்துல எல்லாம் ஒரு 1.5 பேஜுக்கு இருக்குமா. அததான் சித்தாந்த கௌமுதி, அதுக்கு முன்னாடி மத்திய சித்தாந்த கௌமுதி, அப்புறமா லகு சித்தாந்த கௌமுதி தான் நம்ம படிக்கிறோம். இதுவே நம்மளுக்கு வந்து கஷ்டமா இருக்கு. ஓகே, சோ அத்ரவ்யார்த்த சாதை. அப்போ நான் சொன்னேன் சாதையில வந்து ஏகப்பட்ட வேர்ட்ஸ் இருக்கு. நான் கூட அனுப்புறேன் அந்த வேர்ட்ஸ் எல்லாம் குரூப்ல, இல்ல ஜிசிஆர்ல கூட போஸ்ட் பண்றேன். அதுல வந்து there is one word which is called, one word is this thing is பசு. இப்ப பசுங்கிறது சாதி கணத்துல இட் இஸ் அத்ரவ்யார்த்தமா. அவ என்ன சொல்லியிருக்கா, நல்லா அந்த சூத்திரத்தை புரிஞ்சுக்கணும். சாதையக அசத்துவே அப்படின்னா அவ நிப்பாட்டாவா ஆயிடும். ஓகே, அத்ரவ்யார்த்தமா இருக்கிறது, திரவியார்த்தமா இல்லாம that which is not materialistic, that which cannot decline, நம்ம புரிஞ்சுக்கணும். அது வந்து என்னவாயிடும், நிப்பாட்டாவா ஆயிடும். கரெக்டா?
இப்ப அவ்யயம் எல்லாம் நம்ம என்ன சொல்றோம், இன்டிக்ளைனபிள் தானே சொல்றோம். நம்ம எழுதும் போதே இன்டிக்ளைனபிள் தான் சொல்றோம். சோ அதெல்லாம் தான் சாதி கணத்துல அதெல்லாம் தான் வந்து நிப்பாட்டாவா ஆயிடும். ஏன்னா அதுக்கு எதனால அப்படி சொல்றான்னா அத்ரவியார்த்தா, திரவியமா இல்லாததுதான் அப்படிங்கிற அத்ரவியார்த்த அப்படின்னு சொல்றதுனால எதனாலனா ஒரே ஒரு வேர்டு இருக்கு, பசு. அந்த பசுங்கிறதுக்கு சம்யக் அப்படின்னு ஒரு மீனிங் இருக்கு. இப்ப நம்ம சம்யக் அப்படின்னு சொல்றோம்னா தட் இஸ் அன் அவ்யயம். இட்ஸ் a very valid point to keep in your mind. இந்த சூத்திரத்துல வந்து நம்ம புரிஞ்சுக்க வேண்டியது அதுதான். அத்ரவியார்த்தமா இருக்கிறதுனாலதான் அது நிப்பாட்டாவா ஆறுது சாதி கணக்குல. ஆனா திரவியார்த்தமா ஒரு சப்தம் இருக்கு. என்ன சப்தம் அது? பசு. பசு வந்து ரெண்டு மீனிங். ஒரு பசுக்கு மீனிங் வந்து பிராணி. இப்ப அதே பசு வந்து பிராணியா எடுத்துட்டோம் அப்படின்னா பசு. பசுன்னா நமக்கு தெரியும், அனிமலுக்கு சம்ஸ்கிருதத்துல பசு தான். நம்ம தமிழ்ல தான் பசு மாடு அப்படின்னு சொல்லுவோம், பசுன்னு. இங்க வந்து ஆல் த அனிமல்ஸ், கரெக்ட்? பசு அப்ப பிராணி. அப்ப அது வந்து அங்க திரவியார்த்தம் தானே. தட் இஸ் டிக்ளைனபிள், ரைட்? உகாராந்தத்துல அது டிக்ளைன் ஆயிடும். ஓகே, சோ வி மஸ்ட் அண்டர்ஸ்டாண்ட் திஸ். அதே மாதிரி இந்த பிராதயக, அதுலயே அவர் போட்டுட்டார் பிராதயக, ஏத்தே அப்படி தத்தான்னு போட்டுட்டார். தத்தானா அதே மாதிரி அப்படின்னா இங்கேயும் அத்ரவியார்த்தமா இருக்கிறது தான் நிப்பாத்தாவா இருக்கும். ஓகே, இங்க வந்து ஏன்னா இப்போ நான் கூட சொன்னேன், யாராவது உங்களுக்கு தெரியுமா என்னெல்லாம் இருக்கு அப்படின்னுட்டு. நான் சொல்றேன், நிறைய பேருக்கு வந்து ஞாபகம் இருந்தானா யூ கேன் ரீகலெக்ட். பிர பர அபசம் அனு அவ நிஸ் நிர் துஸ் துர் வி ஆங் நீ அதி அப்பி அத்திசு உத், ஆமா, உத் அபி பிரதி பரி உப. 22 பிராதிகனால 22 ஆர் தேர். ஓகே, அததான் உபசர்க்கமா, கிரியா யோகே தான் உபசர்க்கம். இல்லைன்னா அது பிராதயக தான். ஏன்னா நம்ம சமாசத்திலயும் அது பிராதி சமாசம்னு நம்ம படிச்சிருக்கோம். இதுலயும் பாருங்க, ஒன்னே ஒண்ணு மட்டும் திரவியார்த்தமா இருக்கு. அந்த வீங்கிறது வி பஸ்வ வி வக்காரம், வக்காரத்துல தஸ்வ இக்காரம் வி விநாச அப்படின்னு சொல்றோம்ல. ஸோ வி இஸ் உபசர்க்கம் and we use it with a dhatu. ஓகே, அப்போ வந்து இங்க வந்து வெறும் அந்த பிராதையால there's no dhatu. அந்த வீங்கிறது வந்து it has got another meaning in Sanskritam. வீனா பக்ஷி. நல்லா பாருங்க, அங்க வந்து நம்ம என்ன பார்த்தோம் முன்னாடி இதுல, பசு. பசுங்கிறது சாதி கணத்துல பார்த்தோம், இட் இஸ் திரவியார்த்தம். அதே மாதிரி வீங்கிறது வந்து இட்ஸ் அ பேர்டு, பக்ஷி. பக்ஷி இன் காமன், பக்ஷின்னு சப்தம் நம்ம படிச்சிருக்கோம். பக்ஷி இஸ் காமன். அப்போ அந்த பக்ஷிங்கிறது திரவியார்த்தமா இருக்கு. ஓகே, சோ அந்த திரவியார்த்தமா இருக்கிறது நிப்பாத்தா கிடையாது. அதே தான் நம்ம புரிஞ்சுக்கணும். புரியுறதாமா இது? புரியுது. இப்போ நிப்பாத்த ஏ கச் அனாங்குன்னு சொல்லிட்டார். அவர் ஏன் அனாங்குன்னு சொன்னார்? ந ஆங். அப்ப அது ஏகக ஏவ அச்சு கிந்து ஆங் அத்திர ந பவதி. அதுதான் நம்ம புரிஞ்சுக்கணும். ஆங் வர்ஜயித்வா, அப்பதான் நம்ம எடுத்துக்கணும். அந்த மாதிரிதான் நம்ம எடுத்துக்கணும். இப்ப எப்படி நம்ம வந்து இப்ப சாதிகணே வந்து வரும்பொழுது, அது சாதியில வரும்போது அது வந்து சந்தி வராது, ஆங்கிறது. ஓகே, இதே ஆங், ஓகே, ஆங், அதுல வந்து ஆங்குங்கிறத எடுத்துட்டோம்னா அதான் அவன் அனாங்குன்னு சொல்லிட்டான். அந்த ஆங்க மட்டும் நீங்க வந்து ஆங்குன்னு எடுத்துட்டேன்னா அந்த இடத்துல பிரகிருஹ்ய சன்யா வராது, அந்த இடத்துல சந்தி பவதி. Are you able to get me? புரியுதாமா? மாதா கொஞ்சம் ஒரு தடவை ப்ளீஸ் சொல்லுங்களேன். அதாவதுமா, ஓகே, இப்ப நான் ஒரு சின்ன ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன்.
இப்போ நம்ம வந்து ஏதோ ஒண்ணு நம்ம நினைச்சுக்கிறோம். நம்ம நினைச்சுக்கும் போது நம்ம என்ன சொல்றோம்? ஆ, அது ஆ வந்து இட் இஸ் லைக் சிங்கிள் வேர்டு அப்படின்னு நினைச்சுக்கோங்க. ஆ ஏவம் கில அப்படிங்க. அப்படிதானே? அந்த இடத்துல அது எதுக்காக சொல்றோம் ஏவம் கில அப்படின்னா இதுதானே அப்படின்னு சொல்லும்போது ஞாபகப்படுத்தி பார்க்கறது. அந்த இடத்துல அந்த ஆ இஸ் ஆல்சோ ஏகாச். கரெக்டா? ஒரு அச்சு தானே அது. ஆமா ஆமா ஆமா. இந்த இடத்துல ஆ ஏவம் ஆ ஏவம் கில அப்படின்னு போடும் இப்படி சொல்லும் பொழுது அந்த இடத்துல ஆ பிளஸ் ஏ நியாயமா என்ன வரணும்? சந்தி. என்ன சந்தி? ஆ பிளஸ் ஏ ஐ வரணும். ஐ வரணும். ஓகே, குட் குட். சோ ஐ வரும். அந்த ஐ வரக்கூடாது. ஏன்னா அது நிப்பாத்தம். புரியுதாமா? நிப்பாத்தம்னா நம்ம என்ன சொல்லியிருக்கோம்? அது வந்து பிரகிருஹியமா ஆயிடும். பிரகிருஹியம் வந்தா என்ன வரணும்? பிரகிருதி பாவமா இருக்கும். நம்ம ஈ இந்திர ஊ உமேஷ பண்ணின மாதிரிதான் வெறும்னா ஆ வந்ததுன்னா. இதே ஆங்குன்னு வந்ததுன்னா ஓகே, ஆங் அப்படின்னா அதுல என்ன ஆயிடும்? நித்தாயிடும். கரெக்டா? நித்தாயிடும். இப்ப இப்ப வந்து இந்த இடத்துல நம்ம சொல்றோம் ஆ பிளஸ் இஹி. இஹி. ஓகே, தட் இஸ் a தாத்து. அப்ப என்ன வரும் அதுல? ஏஹி. புரியுறதாமா? புரியுறதா? ஓகே. ஆ பிளஸ் உப்பவனாத். அந்த ஆங்கு வந்ததுன்னா எல்லாம் ஞாபகம் வச்சுக்கணும். ஆங்கு பிளஸ் உஷ்ணம் அப்படின்னா அந்த நக்காரா வில் கோ பை 1.3.3 ஹலந்தியம். சரி, நல்லா புரிஞ்சுக்கோங்க. அவர் சூத்திரத்துல என்ன சொல்லியிருக்கார்? ஏகாச் நிப்பாத்த ஆங் வர்ஜ அப்படின்னா என்னது? ஏகாச் அனாங். ஆங் இல்லாததுலாம் தான் ஒரு அச்சா இருந்ததுன்னா நிப்பாத்தா. இப்போ இந்த ஆங்குங்கிற சப்தத்துல நம்ம என்ன பண்றோம்? அனாங்குன்னு சொல்லிட்டார் அப்படின்னா ந ஆங்கு, அதுதான் நம்மளுக்கு நெய் தத்புருஷால அனாங்குன்னு வரும். ஆங்கு வந்ததுன்னா ஆங்கு வந்ததுன்னா தேர் சந்தி வில் டேக் பிளேஸ். புரியுதா? ஆங்குனாதான் நிப்பாத்த பிரகிருஹியம் வரும். ஆங்கு ந ஆங்கு அதான் நான் ஆங்குனா பிரகிருஹியம்னா உங்களுக்கு அது வந்து இதாயிடும். இல்ல அவர் எப்படி சொல்றாரு? ஏகாச் அனாங். இப்போ ஆங்குங்கிறதுலயும் ஒரு அச்சு தானே இருக்கு. ஆமா ஆமா கரெக்டா? ஆமா. ஆனா அந்த ஆங்குங்கிற சப்தத்துல நித்தாயிடுறது. அது ஓகே. நகாரா will go away. only ஆ will remain. பட் அந்த ஆங்குன்னு வந்ததுன்னா we can do சந்தி. whereas ஆன்னு வந்ததுன்னா we cannot do சந்தி. புரிஞ்சுங்களா? ஓகே ஓகே ஓகே. இப்ப புரிஞ்சு மாட்டேன். ஓகே. சோ இதுதான் வந்து நிறைய இந்த வேதங்கள்ல அந்த மாதிரி எல்லாம் வருது. சூத்திரம் அவ்வளவுதான். ஓகே, ப்ளீஸ் மியூட் மத்தா. சொல்லுங்கம்மா. மத்தா, எனக்கு இந்த ஆங்குன்னு வரும்போதே அது நித்து வந்து நீ வந்து நித்தாய் ஆண் தானே வரும் மத்தா. ஜென்ரலி ஆங்குன்னு அந்த மாதிரி வந்திருக்கா மத்தா? எனக்கு அது புரியல மத்தா. இல்லம்மா, ஆங்குங்கிறது நம்மளுக்கு ஒரு உபசர்க்கம்மா. அது பிராதயமா. ஓகே 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 மத்தா. உபசர்க்கம். இந்த உபசர்க்கம் ஆங்கையே நம்ம ஆவா எடுத்துக்கிறோம். ஓகே மத்தா. இப்போ ஆ பிளஸ் நம்ம ஒரு தாத்து எடுத்துக்கிறோம் வச்சுக்கோங்க. இப்ப ஆவ உபசர்க்கமா வச்சு நீங்க தாத்து எடுத்துக்கிறேன். ஓகே, இப்போ நீங்க தாத்து எடுத்துக்கிறேன். இப்ப ஆவ உபசர்க்கமா எடுத்துக்கிறேன். அப்ப என்ன ஆகும்? ஆ பிளஸ் என்ன அந்த தாத்து எடுத்துக்கோங்க. கம் தாத்துவே எடுத்துக்கலாம் இல்ல ஜி? கச்சதி எடுத்துக்கலாமா? சரி, எடுத்துக்கோங்க. அது வந்து உங்களுக்கு வெறும்னா ஆ இல்லை, ஆங்குன்னு வந்ததுனாலதான் அங்க வந்து நம்ம சந்தி பண்ண முடியாது ராஜேஸ்வரி மேடம். ஆகச்சதி அப்படியேதான் வரும். ஆவோட ஒரு வௌவல் ஈ தாத்து. ஈ தாத்து. ஓகே, இப்ப ஈங்கிற தாத்து இருக்கு இல்லையா?
இன் டு கோ அந்த மாதிரி ஒரு தாத்து எடுத்துக்கோங்க. அப்போ அவ என்ன சொல்றா, இப்போ வந்து ஆவோட இது பண்ணு அதை ஆட் பண்ணும்பொழுது இப்போ நீங்க வந்து என்ன பண்ணலாம் வந்து உங்களுக்கு நீங்க இப்ப ஆங்கு பிளஸ் உஷ்ணம். உஷ்ணம்ங்கிறது என்னது, எதுல இருந்து வருது, அந்த உஷ்ல இருந்து அந்த நம் அப்படி வருது, உஷ்ண அப்படின்னு வருதுன்னா அதை வந்து நம்ம வந்து ஜலம் உஷ்ணம்னு அது என்ன, ஓ உஷ்ணம் உஷ்ண ஜலம் அப்படின்னு நம்ம சமாசத்துல சொல்றோம். இப்போ அது ஆவோட சேர்றது, அந்த ஊ வந்து ஆவோட சேர்றதுன்னா ஆங்கோட, நல்ல ஞாபகம் வச்சுக்கோ, ஆங்கோட தான், நாட் ஆ. That ang only becomes a after the removal of nakara due to the Halantyam rule. ஓகே, அதை தான் நம்ம ஞாபகம் வச்சுக்கோம். இது மனசுல நம்ம அப்படியே பிரிச்சு வச்சுப்போம். வெறும்னா ஆ வந்தது வித்தவுட் நகாரா அப்படின்னா இட் இஸ் அ பிரகிருத்தியம். வந்ததுன்னா இட் இஸ் நாட் அ பிரகிருத்தியம். இது ஈஸியா இருக்கா புரிஞ்சுக்க? ஓகே ஜி. ஓகேங்களா? கரெக்ட். புரிஞ்சுது. இப்படி புரிஞ்சுட்டேன்னா உங்களுக்கு ஈஸியா வந்து. ஓகே, இப்ப அடுத்தது அதே மாதிரி ஓத்து. ஓத்துனா ஓகாரம். ஓகே, ஓதந்தோ நிபாத்தக பிரகிருத்தியக சியாத். இந்த ஓத்துங்கிறது எப்ப நம்ம சொல்றோம், அஹோ இவாளை கொடுத்துருக்க வரும் அஹோ அப்படின்னு இல்லையா நம்ம அஹோ. அப்ப அந்த இடத்துல வந்து சம்போதனம் கிடையாதுமா, அது தட் இஸ் நாட் சம்போதன, இட் இஸ் நாட் சம்போதன. சம்போதனை வந்து அடுத்த சூத்திரத்துலதான் வரும். ஓகே, இந்த ஓங்கிறது என்னன்னா சாதாரணமா நம்ம ஓ அப்படின்னு சொல்றோம், ஓ அப்படின்னு சொல்றோம்னா ஏன்னா அது ஓத்துன்னு இருக்கு. நல்லா பாருங்க, ஓகாரா எண்டிங் நிப்பாத்தா, தட் இஸ் அ நிப்பாத்தா which is ending in okara, so it is called a pragrihyam. Okay, அதுவும் பிரகிருத்தியம். சோ நம்ம ஈஸ்வரா ஓ ஓ ஈஸ்வரா அப்படின்னா அந்த ஓக்கு ஈக்கி நம்ம சண்டி பண்ணிடக்கூடாது. புரியுதா? எஸ், ஐ able to get me? ஓவும் ஈயும். ஓகே ஓகே, அதான் சார். இது எல்லாமே எதுல வருது, ஸ்வரசந்தியில தான். ஹல்சந்தினா நம்மளுக்கு ப்ராப்ளமே கிடையாது, ஏன்னா இட் இஸ் நாட் கோயிங் டு ஜாயின். ஸ்வரசந்தியில ஓவும் ஈஸ்வராவும் வந்ததுன்னா கண்டிப்பா அந்த ஓ பிளஸ் இ என்ன வரும் நம்மளுக்கு, ஓ முதல்ல வந்ததுன்னா நம்மளால என்ன சந்தி பண்ண முடியாங்க, ஏச்சோ அயவாயா பண்ண முடியும், பண்ண முடியும். அப்போ அது பண்ணக்கூடாது. புரியுறதா? பிகாஸ் இட் இஸ் அ பிரகிருத்தியம். பிரகிருத்தியமா இருந்ததுன்னா பிரகிருதி பாவத்தான் வரணும். அதான் ஓத். ஓத்துனா என்ன, ஒன்லி ஓகாரா தக்காரா தப்பரகரணம். ஐ ஹோப் யூ ஆல் ரிமெம்பர் தப்பரகரணம். எனிதிங் which is ending in that only one letter it will be given takara, that is தப்பரகரணம். only that தத்காலஸ்ய ஏவ அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கணும். ஓகே, ஸோ அப்போ வந்து நிபாத்தா வந்து பிரகிருத்தியமா ஆயிடுது. இதுதான் இந்த சூத்திரம். இதுக்கு அடுத்த சூத்திரம் தான் நம்ம வந்து கொஞ்சம் கேர்ஃபுல்லா பார்க்கணும். இதோ அந்த சூத்திரம் மட்டும் நான் எடுத்துட்டு ஸ்டாப். ஓகே, சம்புத்தௌ சாக்கல்யஸ்ய, சாக்கல்யஸ்ய, இது பாருங்க பிரிச்சு படிக்கும் பொழுது நான் பிரிச்சு படிக்கிறேன். சம்புத்தௌ சாக்கல்யஸ்ய இதௌ. ஓகே, சாக்கல்யஸ் எப்படி கொடுத்துருக்கா பாருங்க, சாக்கல்யஸ் தே ஏதாவனார்ஷே, ஏதாவனார்ஷே. ஓகே, பட் இது எப்படி பிரிக்கணும், சம்புத்தௌ சாக்கல்யஸ்ய இதௌ அனார்ஷே. ஓகே, அப்போ இது என்னெல்லாம் எடுத்துக்கிறது, சம்புத்தி நிமித்தக ஓகாரோவா பிரகிருஹ்ய அவைதிகே இதௌ பரே. நல்ல பாருங்க, இது ஒண்ணும் பிரச்சனை கிடையாது. இப்போ சம்புத்தி அப்படிங்கிற ஒரு சன்யா இருக்கு. சரி, நம்ம லகு சித்தாந்த கௌமுதியில நம்ம படிக்கிற சன்யாஸ் வந்து ரொம்ப கம்மி. இப்போ பார்வதி மேடம் எனக்கு படிச்சாங்க. எத்தனை சன்யாஸ் படிச்சோம் நம்ம பார்வதி மேடம்?
மாதா ஐ டோன்ட் நோ த நம்பர். அது எத்தனை படிச்சோம் நம்ம பாக்குறேன். சன்னியாசி படிச்சோம்ல நம்ம. சன்னியாசி எத்தனை சூத்திரமா? சூத்திரம் நம்ம படிச்சோம்னா 1 ஹலந்தியம் 1 2 3 4 5 6 7 8 ஓகே 9 then 10 11 12 13 14 சன்னியா சூத்திரம் நம்ம படிச்சிருக்கோம். ஓகே, ஆனா பாணினி has written 91 சன்னியா சூத்திரம்ஸ். ஓகே, நம்ம என்ன படிச்சிருக்கோம், எவ்வளவு பர்சன்டேஜ் அதுல படிச்சிருக்கோம்ங்கிறத பாருங்க. So because we are doing only Laghu Siddhanta Kaumudi 1. இப்போ 1ல வந்து we are only dealing with the sanya which is related to the sandhis. இப்போ அதே மாதிரி சப்தாஸ்க்கு, வேர்ப்ஸ்க்கு, தத்திதாந்தாக்கு, அப்புறம் சமாசத்துக்கு, எல்லாத்துக்கும், அப்புறம் வந்து கிருதந்தஸ் எல்லாத்துக்கும் அவர் சன்யா போட்டிருக்கார். சோ அந்த சன்யாவை பார்க்க இந்த விபக்திஸ்க்கு எல்லா விபக்திக்கும் சன்யா போட்டு. சோ அந்த சன்யா நம்பர் இஸ் 91 டோட்டல். டோட்டலி பாணினி அஷ்டாத்தியாயில 91 சன்யா சூத்திரம்ஸ். பட் அதுல நம்ம வந்து 14 தான் இப்போ பார்த்தோம். இப்போ திஸ் இஸ் அகெயின் a sanya sutram which says sambuddhau shakalyasya itau anarche. ஓகே, இப்ப சம்புத்தி சஞ்ஞானா என்னது? சம்புத்தி அப்படின்னு சொன்னானா ஒண்ணு கிடையாது. நம்மளோட சம்போதனத்துல பிரதமா ஏக வச்சனம் தான் சம்புத்தி. இப்ப எல்லாரும் நம்ம வந்து சம்போதனம் படிச்சிருக்கோம். சம்போதன பிரதமா. இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் ராம சப்தம் எடுத்துப்போம், ஹரி சப்தம் எடுத்துப்போம், குரு சப்தம் எடுத்துப்போம். இப்ப இதுல எல்லாத்துலயும் சம்போதனத்துல வந்து த்விதியா விபக்தி, த்விவச்சனம் பகுவச்சனம் மாறுமா, இல்லை ஏகவச்சனம் மட்டும் மாறுமா? ஏகவச்சனம் தானே மாறும். ஏகவச்சனம் மட்டும்தான் மாறும். ஏகவச்சனம் தான். ஆமா, ராமஹ வரும்போது ராமவும் ராமாக அதே மாதிரிதான் இருக்கும். கரெக்டா? ஆமா. அப்புறம் ஹரி சப்தத்துல ஹரே வரும். ஹே ராமோ ஹே ராமஹ அப்படிதானே வருது. இல்ல ராம ஹரி சப்தத்துல சம்போதனை ஹரே வரும். ஹரே ஹரி ஹரே ஹரி ஹரேய. கரெக்டா? குரு சப்தத்துல குரு கரெக்டா? சோ சம்புத்தி, ஓகே, ஹஸ்வஸ்ய சம்புத்தி குணா அப்படின்னு ஒரு சூத்திரம் உண்டு. அது இப்ப நமக்கு தேவை கிடையாது. சம்புத்தினா என்னன்னு மட்டும் நம்ம தெரிஞ்சுக்கணும். ஏன்னா இங்க சம்புத்தவுன்னு வந்துடுது. அப்ப சம்புத்தினா என்னது? தட் இஸ் அ சஞ்ஞா. சம்புத்தி சஞ்ஞானா இட் இஸ் த சம்போதனம் பிரதமா விபக்தி, சாரி ஏகவச்சனம் ஏவ. சம்போதனம் அது வந்து எப்படி? ஒன்லி ஏகவச்சனம். அதை நம்ம புரிஞ்சுக்கணும். ஓகே, ஏகவச்சனம் சம்புத்தி அப்படின்னு ஒரு சூத்திரம் இருக்கு. ஏகவச்சனம் சம்புத்தி, அது மட்டும்தான். அப்போ இப்ப என்ன சொல்றா? சம்புத்தவ் அப்படின்னா சம்புத்தியில், நல்லா பாருங்க, சம்புத்தியில் அப்படின்னா என்னது? சம்போதன பிரத்தமாக ஏகவச்சனத்தில் ஷாக்கல்யஸ்ய, ஓகே, இத்தவுங்கிறது என்னதுன்னா இத்திங்கிற பிராதிபதிக்கத்துக்கு சப்தமி ஏகவச்சனம். நல்லா பார்த்துக்கோங்க. அகெயின் ஐ ரிப்பீட், இத்தவு அப்படின்னா இத்திங்கிற பிராதிபதிக்கத்துக்கு இட் இஸ் சப்தமி ஏகவச்சனம். இப்ப சப்தமினா என்ன வரணும்? நம்ம படிச்சிருக்கோம் நிறைய சங்கியா சூத்திரத்துல, நீங்க மறந்திருப்பேள். சப்தமியில தான் நிமித்தம் வரும், பஞ்சமியிலையோ சப்தமியிலையோ. தஸ்மின் இத்தி நிர்திஷ்டே பூர்வசியம் சப்தமிக்கு, தஸ்மாத் இத்தி உத்தரசியங்கிறது பஞ்சமியில வரும். இதுமே நம்ம கொஞ்சம் சூத்திரம்ஸ் எல்லாம் கிளாஸ்ல படிப்போம், இன்னைக்கு படிச்ச மாதிரி. இப்பதான் நமக்கு ஞாபகம் வரும். சோ பிராதிபதிக்கம் வந்து இத்திங்கிறதுல சப்தமி என்னவா இருக்கும்? இத்தவு.
ஏன்னா ஹஸ்வ ஹரி சப்தத்துல ஹரவு வருது இல்லையா, பூமி சப்தத்துல பூமௌ, அத மாதிரி இத்தி சப்தத்துல இத்தௌ. ஓகே, சோ சம்புத்தௌ, சம்புத்தௌனா இன் சம்புத்தி, சம்புத்தியில். சம்புத்தினா என்ன நான் சொன்னேன், சம்போதனத்துல பிரதமா ஏகவச்சனம், சம்போதனத்துல ஏகவச்சனம், ஏகவச்சனம் சம்புத்தி. ஓகே, அப்புறம் அனார்ஷே, அனார்ஷேனா என்ன, ந ஆர்ஷே, நல்லா பார்த்துக்கோங்க. ஆர்ஷே அப்படின்னா என்னது, ஒண்ணும் இல்ல, ரிஷி பிரயோகம். ரிஷி பிரயோகம்னா ரிஷிகள்லாம் எங்க பண்ணா, வேதத்துல பிரயோகம். கரெக்டா? அப்போ நாட் கனெக்டட் டு ரிஷி அப்படின்னா அனார்ஷே. அப்போ ஆர்ஷ பிரயோகத்துல கிடையாது, ந ஆர்ஷே அப்படின்னா லௌகிக பிரயோகத்துல. சோ ஆர்ஷ பிரயோகத்துல இது கிடையாது, லௌகிக பிரயோகத்துல சம்புத்தௌ. ஓகே, தென் யூ டேக் ஓத் ஃப்ரம் த அதர் ஒன். முன்னாடி இருக்கிற சூத்திரத்துல இருந்து அனுவிருத்தி எடுத்துக்கிறோம். ஓத் சம்புத்தௌ, ஓத் சாக்கல்யஸ்ய, இத்தௌ அனார்ஷே பிரகிருஹ்யம். பிரகிருஹ்யமும் முன்னாடில இருந்து எடுத்துக்கிறோம். அப்போ சம்புத்தி நிமித்தக அவர் என்ன போட்டிருக்காரு, ஓகாரோவா பிரகுஹ்ய அவைதிக்கே, அதான் போட்டிருக்காரு, அவைதிக்கே இத்தௌ பரே. அப்ப என்னது, இத்தி வந்தா, நல்லா பாத்துக்கோங்க, இத்தௌ பரே. இப்போ விஷ்ணு இத்தி, கரெக்டா? அப்ப இத்தி பின்னாடி வந்ததுன்னா, இத்தி பின்னாடி வந்ததுன்னா நம்ம என்ன பண்றோம், அத விஷ்ணு இத்திங்கிறத நியாயமா இங்க என்ன சூத்திரம் வரணும், இங்க என்ன சந்தி வரணும், ஓ ஓ வந்துருக்கு, விஷ்ணு விஷ்ணவித்தி. கரெக்டா? ஏச்சோ அயவாயவாதான் இந்தி வரும். ஓகே, சோ விஷ்ணவித்தி. ஸோ தட் இஸ் எப்பொழுதுமே சாக்கல்யர் எழுதின சாக்கல்யச லோபக அப்படின்னா தட் இஸ் துவாதான். இட் கேன் பி இதுதான், either it can be or not, because Panini did not write this. ஸோ அதனால இப்போ விஷ்ணு பிளஸ் இத்தி, இத்தி வரும்போது என்ன சொல்லியிருக்கார், அதை பிரகிருஹ்யமா எடுத்துக்கோ. அப்ப நம்ம என்ன படிச்சோம், பிரகிருஹ்யம் அச்சி நித்தியம். அப்போ என்ன பண்ணி அதை என்ன சூத்திரம் படிச்சோங்க, யுத்த பிரகிருஹ்ய அச்சி நித்தியம். சோ அச்சந்தி வரக்கூடாது, அதுல பிரகிருதி பாவ தான் வரணும். ஓகே, சோ இப்ப இன்னொன்னு வந்து நல்லா நல்லா பாருங்க, ரொம்ப அழகா. இப்போ நம்ம யகார வகார லோப்பான்னு படிச்சோம் இல்லையா, அது ஞாபகம் இருக்கா உங்களுக்கு? யாந்தா வாந்தா சந்தியில சாக்கல்யஸ்ய லோபகல யகாரா ஆர் வகாரா அட் த எண்ட் வில் பிகம் லோப. சோ இந்த விஷ்ணு இத்தில 3 ஃபார்ம் இருக்கு. ஒண்ணு வந்து விஷ்ணு இத்தி, அந்த சூத்திரப்படி சம்புத்தௌ சாக்கல்யஸ்ய இத்தௌ அனார்ஷே. இந்த சூத்திரப்படி விஷ்ணு பிளஸ் இத்தி will stand alone. It will be, it is a pragruhyam, so it will stand as prakriti bhava sandhi. இன்னும் அடுத்தது என்னது, விஷ்ணவ் இத்தி. நம்ம ஏச்சோ அயவாயா பண்ணும்போது ஓகாரஸ்ய ஸ்தானே ஔ ஆதேசः பவதி. சோ விஷ்ணு பிளஸ் ஔ, விஷ்ணவ் பிளஸ் இத்தி, தத்ர வகாரஸ்ய லோபः பவதி. அத்தः விஷ்ண इति तदपि प्रकृति भाव एव भवति. अनन्तरं एचो अयवाः सूत्र प्रकरणेन विष्णो विष्णु इति विष्णविति 3 ரூபம் கிடைக்கிறதா இருக்கு. எஸ் மத்த அப்படின்னா சம்போதனமா வந்து இருந்தால் அது வந்து ஆகாது. கரெக்டா? சம்போதனம் புளுத்தங்கும் போது சம்போதனம் இல்லையா, அதுதானே, அதுல இருந்து தானே நம்ம இத ரிலேட் பண்றோம். மத்தா ஆமா, சம்போதனமா பிரதமா ஏகவச்சனமா இருந்தால்
அதுல வந்து வரலாம். புரியுது மாதா. ஆனா கொஞ்சம் கிளியர் பண்றதுக்கு ஒரு தடவை மூணையும் நீங்க திருப்பி அதான். இப்ப சம்புத்தின்னா என்ன நான் சொன்னேன்? சம்புத்தினா சம்போதனத்துல ஏகவச்சனம் தான் சம்புத்தி. சோ சம்புத்தியில் சாக்கல்யஸ்ய மத்தேன அப்படிதான் கிராமரியன்ஸ் என்ன சொல்லுவா, ஏத்தத்து சாக்கல்யஸ்ய மத்தேன ஏவம் அஸ்தி. அப்போ பாணினேஹே மத்தேம் ஏத்தாவத்னா. ஓகே, புரிஞ்சுக்கோங்க. பாணினி வந்து இந்த சூத்திரம் வந்து போட்டிருக்கா. அதனாலதான் சொல்றேன், பாணினி என்னதான் சூத்திரம் போட்டாலும் மகாபாஷ்யக்காரர் வந்து அத பதஞ்சலி பண்ணினதுனாலதான் நம்மளுக்கு இந்த மாதிரிலாம் இருந்தது அப்படிங்கறதெல்லாம் we are able to know. சோ அந்த ஓகாரம் வந்து பிரகிருஹ்யமா ஆயிடுறது எந்த இதுபடி இத்தி வந்தா மட்டும்தான் அது. ஓகே, வேற எதுக்கும் கிடையாது. வெறும் இத்தி மட்டும் பின்னாடி வந்ததுன்னா அந்த ஓகாரத்துல வந்து சம்புத்தையா இருந்ததுன்னா இத்தி இருந்தது. ஆனா இப்ப சாக்கல்யசியா வர்றதுனால திருப்பியும் சாக்கல்யரே சொல்லியிருக்கார், லோபா சாக்கல்யசிய. அந்த சூத்திரப்படிதான் யகார வகார லோப வருது. அப்ப அதுல வந்து வகாரம் லோபமாயிடுச்சுன்னா விஷ்ண இத்தி. இதை நம்ம படிச்சிருக்கோம், கோவிதாலேயே படிச்சிருக்கோம். அடுத்தது மூணாவது ஃபார்ம். ஓகே, சின்ஸ் பாணினி has not used this சூத்திரம், மூணாவது ஃபார்ம் வந்து விஷ்ணவிதி. புரியுதாமா? கொஞ்சம் கிளியரா இருக்கு. ஓகே, so I think we stop here. சூத்திரமே ரொம்ப டைம். அடுத்த சூத்திரம் இஸ் வெரி டிஃபிகல்ட். அடுத்த சூத்திரம்